जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर. அத்வைத்தம் தெய்வத்தின் குரல் 6ஆம் பாகம். அத்வைத்த சாதனை, ஈஸ்வரானுகிரகத்தினால் மோக்ஷம். இருந்தாலும் முயற்சியை கைவிடாமல் இருந்தால் ஈஸ்வரானுகிரகம் ஏற்பட்டு இந்த ஜன்மாவில் இல்லாவிட்டாலும் இனிமேலே வரப்போகிற ஒரு ஜன்மாவிலாவது இந்த மகா பெரிய லட்சியமான மகா பெரிய ஆனந்தமான பிரம்ம சாட்சா்காரம், தான் பிரம்மமே என்று தெரிந்து கொண்டு அப்படியே இருக்கிற சாஸ்வதமான நிலை சித்திக்கும். இப்போது ஈஸ்வரானுகிரகம் என்று சொன்னேனே, அந்த ஈஸ்வரன் யார் என்றால், ஜீவ ஜகத்துகள் மாயையின் ஷோவாகவே இருந்தாலும் அந்த ஷோவில் எத்தனை ஒழுங்குகள் இருக்கின்றன. தாறுமாறான பைத்தியக்கார கூத்தாக இல்லாமல் அது அழகான நாடகமாக அல்லவா இருக்கிறது. அதில் ஒரு அல்ப அம்சமேயான இந்த மனுஷ்ய மனஸ் வேண்டுமானால் பைத்தியமாக கூத்தாடுகிறதே ஒழிய, மற்றபடி எத்தனையோ பெரிய சூரிய சந்திர நட்சத்திர கிரக சஞ்சாரங்களில் இருந்து ஒரு சின்னஞ்சிறிய அணுவுக்குள் பரமாணுவின் சஞ்சாரம் வரை எல்லாம் எத்தனை ஒழுங்காக நடக்கின்றன. இந்த மனசையும் கூட நிறுத்திவிட்ட மகா பெரியவர்கள் இருக்கிறார்களே, அவர்களிடம் இருந்து அப்படி நிறுத்தி வைப்பதற்கு வழியாக எத்தனை ஒழுங்குமுறைகள் தர்மம் தர்மம் என்ற பெயரில் வந்திருக்கிறது. இன்னும் இன்ன காரணத்துக்கு இன்ன விளைவு என்ற ஒழுங்கு தப்பாமல் எத்தனையோ கோடி சமாச்சாரங்கள் ஒன்றுக்கொன்று கை கொடுத்து பின்னிக்கொண்டு போவதால் தானே இந்த பிரபஞ்ச வாழ்க்கை ஒரு சீரில் ஏற்பட்டு யுகாந்திரமாக தடம் புரளாமல் நடந்து கொண்டு போகிறது. இதையெல்லாம் கவனித்தோமானால் பரமார்த்த தசையில், அதாவது தத்துவ திருஷ்டியில் ஜீவ பிரம்ம பேதமில்லை என்று பார்க்கும்போது ஜீவ ஜகத்துக்கள் மாயை என்றாலும் நடைமுறையாக தெரியும் விவகார தசையில் பார்த்தோமானால் இதுகளையும் திறம்பட திட்டம் போட்டு நடத்தி வரும் ஒரு மகா பெரிய புத்தி, மகா பெரிய சக்தி இருப்பதாக தெரியும். அதைத்தான் ஈஸ்வரன் என்பது. பிரம்மன்தான் மாயையோடு கூடி என்றால் அசலே கூடி இல்லை, அது எதனோடும் கூட்டு சேர முடியாத தனி தத்துவம். ஆனாலும் மாயையோடு கூடின மாதிரி இருந்து கொண்டு ஜீவ ஜகத்துக்களை ஆக்கி நிர்வாகம் பண்ணும் ஈஸ்வரனாக இருக்கிறது. அவனுடைய ஆதீனத்தில்தான் ஜீவலோகம் பூராவும் இருப்பது. ஆகையால் நமக்கு மாயை விலகி நாம் அவனுடைய ஆதீனத்தில் இருந்து விடுபட்டு அவனுக்கும் ஆத்மாவாக உள்ள பிரம்மமாக நம்மை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு அவனுடைய அனுமதி இல்லாமல் முடியாது. அதாவது ஈஸ்வரானுகிரகத்தால் தான் மனஸ் நின்று போய் ஒரு வழியாக தொலைந்து போய் சாட்சாத்காரம் ஏற்படணும். மாயாலோகத்தில் சகல கர்மாவுக்கும் பலனை தருபவன் ஈஸ்வரன்தான். இதிலே இன்ன காரியத்திற்கு இன்ன விளைவு என்று எத்தனையோ கோடி விதிகள் அவன் போட்டபடிதானே நடக்கின்றன. அப்படி நாம் பண்ணும் ஒவ்வொரு காரியத்திற்கும் விளைவாக கிடைக்கும் கர்ம பலனும் அவன் கொடுத்துத்தான் கிடைக்கிறது. கர்மா பண்ணுவதும் அதற்கு பலன் அனுபவிப்பதும் தான் திரும்ப திரும்ப ஜென்மங்களை கொடுத்து நம்மை சம்சார சக்கரத்திலேயே சுழற்றி கொண்டிருக்க செய்வது. கர்மா நின்று போனால்தான் காரியமே இல்லாத பிரம்மமாக இருக்க முடியும். கர்மாவில் ஜீவனை தூண்டி விடுவது மனஸ்தான். மனசின் விருப்பங்களின்படி ஏவலின்படிதான் நாம் எந்த காரியமும் செய்வது. ஆகையால் மனஸ் நின்றாலே கர்மா நிற்கும். மனசோ தன்னால் நிற்க மாட்டேன் என்கிறது. ஒரு வஸ்து எப்படி தன்னைத்தானே அழித்து கொள்ள முடியும்? துப்பாக்கி தன்னைத்தானே எப்படி ஷூட் பண்ணி கொள்ளும்? ஆகவே மனஸ் செய்யக்கூடியது தான் அழிய மாட்டோமா என்ற தீவிரமான தாபத்தோடு கூட தான் அழிந்த பிறகு உண்டாகிற ஜீவ பிரம்ம அபேத நிலையை பற்றி சதாவும் நினைத்து கொண்டிருப்பதுதான். இதற்கு பேர் நிதித்தியாசனம் என்பது. விடாமுயற்சியோடு இதை பண்ண வேண்டும். அத்வைத சாதனை என்பதன் ஜிஸ்ட், அதாவது சாராம்சம், இப்படி விடாமுயற்சியோடு நினைப்பதுதான். இதுவும் ஒரு காரியம்தான். நடப்பது காலின் காரியம்,
தின்பது வாயின் காரியம் என்கிற மாதிரி நினைப்பது மனசின் காரியம். எல்லா காரியங்களையும் கவனித்து பலன் தருபவன் ஈஸ்வரன் தான் என்று சொன்னேன் அல்லவா? அவன் இந்த நிதித்தியாசனமாகிய நினைப்பு காரியத்தையும் கவனித்துக் கொண்டே இருப்பான். விடாமல் அதை நாம் தொடர்ந்து கொண்டே போனால் தன்னுடைய பழைய கர்மா பாக்கி முழுவதையும் தீர்த்து கட்டி விடுகிற அளவுக்கு இவன் இந்த நிதித்தியாசன கர்மாவை பண்ணிவிட்டான் என்று அவன் தீர்ப்பு பண்ணி நம்முடைய தனி மனசை நாம் பிரம்மத்திற்கு வேறான ஜீவன் என்று நம்மை தனிப்படுத்தி காட்டும் மனசை இல்லாமல் போய்விடும்படியாக அனுகிரகம் பண்ணுவான். இதைத்தான் ஈஸ்வரானுகிரகம் ஏற்பட்டு பிரம்ம சாட்சா்காரம் சித்திக்கும் என்று சொன்னது. நம்முடைய ஜன்மாந்திர கர்மா எல்லாம் தீர்கிற அளவுக்கு கணக்கு தப்பாமல் நாம் சாதனை பண்ணினால்தான் அனுகிரகிப்பான் என்றில்லை. அப்படி துல்லியமாக கணக்கு பார்த்துத்தான் அனுகிரகிப்பது என்றால் அதற்கு அனுகிரகம் என்றே பேர் சொல்லப்படாது. மெக்கானிக்கலாக கணக்கு சரி பார்த்து ஒரு வியாபாரி அல்லது அக்கவுண்டன்ட் பண்ணுகிற மாதிரி செய்வதற்கு அனுகிரகம் என்ற பேர் சரியில்லை. பிரேமை, கருணை, மன்னிக்கிறது, கொஞ்சம் முன்னே பின்னே இருந்தாலும் போனால் போகிறதென்று தூக்கி போடுகிற தாட்சிண்யம், இதெல்லாம் சேர்ந்திருப்பதுதான் அனுகிரகம். ஈஸ்வரானுகிரகத்தினால் மோக்ஷம் நாளை தொடரும். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர.